ஹாய் ஹலோ வணக்கம் டு மீ ட்ராவலர்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன். இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பொங்கல். ஏன்னா எங்கள் பாப்பா பிறந்த வருஷத்தில் வைக்கிற பொங்கல் இது. இது யார் வீடுனா அம்மா வீடு. பாப்பா பிறந்து 6 மந்த் அப்போ தான் பொங்கல் 6 மந்த் ஆகுது. அப்போது வீட்டில் பொங்கல் வைக்கிறோம். நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பொங்கல் வைக்கிறதுக்கு அம்மா எல்லாமே வந்து காலையில் 3 மணிக்கெல்லாம் பிரம்மமுகூர்த்தத்தில் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணாங்க அம்மா அப்பாவும். இப்போ பார்த்திங்களா எல்லாமே வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த பானையில் தவளையில் தண்ணி, அந்த பாத்திரத்தில் எல்லாமே பொங்கல் பானை, அரிசி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, பொங்கல் வைக்கிறது போது யாரை ஃபஸ்ட்டு வணங்கணும்னு சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து மாட்டு பொங்கல் தான் வைப்போம். சூரிய பகவானுக்கு வைக்க மாட்டோம், மாட்டு பொங்கல் தான் வைப்போம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு நல்ல வேலையை செஞ்சாலும் விநாயகரை வணங்கணும். விநாயகர் வந்து மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வைக்கிறாரு. இப்போது வந்து அப்பா பிடிச்சி வச்சிட்டாங்க. அம்மா வந்து அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு விளக்கேற்றுவாங்க. ஏன்னா வந்து காரணம் தெரியாது. பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் முதல் கடவுள் விநாயகர் பகவானை வந்து வணங்கணும்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, அம்மா அது ரொம்ப நேரம் கீழே வைமா பூ மேலே பூ வைக்க முடியல. அதுக்கப்புறம் தான் அம்மா கீழே வைமா பூ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அம்மா வச்சாச்சு. இப்போ வந்து அம்மா வந்து இப்போ விளக்கேற்ற போகிறாங்க. வெத்தலை பாக்கெல்லாம் வைக்கிறாங்க. அம்மா வந்து வெத்தலையை வந்து திருப்பி வச்சுருப்பாங்க இந்த சைடு. அதுக்கப்புறம் தான் அப்பாவும் நானும் சொல்லுவோம், இந்த வெத்தலை இந்த பக்கம் திருப்பி வைமான்னு. இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஆனாலும் அந்த டைம் 3 மணி 4 மணி டைம்லேயே அந்த சின்ன சின்ன பூச்சிகளோட சவுண்டு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இயற்கையாகவும் ரம்மியமாகவும் இருக்கும். நீங்கள் அதை லிசன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வாய்ஸ் கொடுக்காமலே கூட நீங்கள் அதை வந்து லிசன் பண்ணி பாருங்கள். ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா மெஸ்மரைசிங்காக இருக்கும் அந்த ஃபீலே ஒன்று. இப்போ அப்பா அந்த வாழைப்பழம்லாம் திருப்பி வச்சுட்டாங்க. இப்போ வந்து அம்மா வந்து வாழைப்பழம்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன் வந்து விளக்கேற்றுதா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்க்கும்போதே பாருங்களேன், அந்த விநாயகர் எப்படி இருக்காருன்னு. அது தலையில் விநாயகர் தலையில் வந்து அந்த பில்லு அரும்பில்லு அதெல்லாம் வச்சு இப்போ வந்து அம்மா வந்து விளக்கேற்றுறாங்க. விளக்கேற்றினா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கேற்றி முடிச்சதும் பொங்கல் வைக்கிறதுக்கானது அந்த வாசல் வந்து வருஷம் வைப்பாங்கல்ல, வாசலில் வாசல் பொங்கல். அந்த பொங்கல் வைக்கிற இடத்த வந்து கற்பூரம் ஏற்றி வணங்குவாங்க. என்ன வணங்குவாங்கன்னா, எல்லா வருஷம் போலவும் இந்த வருஷமும் நாங்கள் வந்து மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறோம். மாட்டு பொங்கல் வந்து நல்லா வச்சு என் குலதெய்வம், வீட்டில் இருக்கிற கால்நடைகள், என்னுடைய மக்கள் அனைவரும் வந்து நல்லா இருக்கணும், எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லா வளமும் சீரும் சிறப்பும் பெறணுன்றதுக்காக வேண்டிக்கிட்டு பொங்கல் வைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து எங்கள் வீட்டு சைடு வந்து மாட்டு பொங்கல் தான் வைப்போம். ஏன்னா வந்து வருஷமெல்லாம் நம்மளுக்கு வந்து அது எல்லா விதத்துலேயும் மாடு நம்மளுக்கு பால் உதவியாக இருக்குது. பால் கொடுக்கும், பால்லேருந்து தயிர் எல்லாமே கொடுத்து யூஸ் பண்ணுறோம். அது அந்த மாடு வந்து அவங்க வீட்டில் இருந்தாலும் காசுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் காசுன்னு. அதை விட மாடு வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு அங்கமாகவே இருக்கும் கிராமங்களில். இப்போ அப்பா என்னன்னா வாசலில் வச்சு கற்பூரம் ஏற்றுறாரு பாருங்க. இப்போ அதை ஏற்றி கற்பூரம் ஏற்றி எதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ 2 பேருமே அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே வந்து சாமியை வணங்குவாங்க. எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியணும், நீ தான் எல்லாருக்கும் பக்கத்தானே இருக்கணுன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு சாமியை வணங்குறாங்க. வணங்கிட்டு இப்போ வந்து அப்பா வந்து நம்ம கரெக்டாக வருஷம் அவர் தான் அந்த பள்ளம் எடுப்பாங்க, மார்க் பண்ணி எடுப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கல் ஊசி கோலம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த கல்லெல்லாம் வச்சு அழகாக அலைன் பண்ணி பாருங்கள். அம்மா நடந்து வராங்களா, அங்கே இருக்குது பாருங்கள் கல், 5 கல். வருஷம் அந்த கல் தான் வைப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் இப்போ வைக்கிறாங்கன்னா வச்சுட்டு எடுத்து அதே மாதிரி பூஜை ரூமில் எடுத்து வச்சுருவாங்க. வச்சுட்டு அடுத்த வருஷம் பொங்கல் வைக்கும்போது அந்த கல்லை எடுத்து நாளைக்கு பொங்கல் வைக்க போகிறோன்னா இன்றைக்கி ஈவினிங் டைமில் வச்சு நல்லா சாணமும் மண்ணும் இல்லை போட்டு நல்லா மொழுகி வச்சுட்டு காலையில் இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டு கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வைப்பாங்க. செய்ய போகிறாங்க. பள்ளம் வந்து எடுத்துட்டோம். ரொம்ப ஆழமெல்லாம் எடுக்க மாட்டாங்க,
மீடியமாக வாசல் திறந்து பொங்கல் வைப்பாங்க. வாசல் பொங்கல் அதுக்காக மீடியமாக தான் இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மண் கருப்பாக இருக்கிறது போன வருஷம் வச்ச அடையாளம் அது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் எடுத்து இந்த பாருங்க எடுத்து அந்த கல்லை 5 கல்லை வச்சு அழகாக லெவல் பண்ணுவாங்க. லெவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பானை வச்சு அடுப்பில் வந்து வெறுமனே கற்பூரம் வச்சு அதுக்கப்புறமா தான் அடியில் மோடு இதுவாகுது. பால் ஊற்றுவாங்க. பால் ஊற்றுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி மூடி அரிசி போட்டு பொங்கல் வைப்பாங்க. இப்போ வந்து எவ்வளோ பொங்கல் வைப்பாங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 kg 3 கிலோ. பெரிய பானையில் 2 கிலோ பொங்கல், சின்ன பானையில் 1 கிலோ பொங்கல் வைப்பாங்க. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் வைப்பாங்க. சக்கரை பொங்கல் வந்து வெல்லம் போட்டு ஒரு பொங்கல் வைப்பாங்க. சக்கரை பொங்கல் வந்து மாட்டுக்கு வைப்பாங்க. வெல்லம் போட்டு வைக்கிற பொங்கல் வந்து இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு வைப்பாங்க. பொங்கல் வச்சு பூசணிப்பூவில் அந்த பொங்கலை எடுத்து வச்சு படைச்சி மாட்டுங்க எல்லாத்தையும் கழுவி அதுக்கு வர்ணம் அடித்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வைப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். உட்கார வச்சு பாரு. அப்பா எல்லாம் அலையும் பண்ணிட்டாரு. பாருங்கள் அடுத்து பொங்கல் வச்சு எல்லாமே நான் சொல்லுவேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அப்பா பாருங்கள் எத்தனை மணிக்கு வைக்க ஆரம்பித்தாங்கன்னா 3:30 or 4 இருக்கும். பாருங்கள் எல்லாமே இவ்வளோ நேரம் அப்படியே விடிஞ்சிக்கிட்டே வந்துச்சு. வாசல் பொங்கல் வைக்க ஃபுல்லாக இருட்டாக வச்சாங்க. இப்போ பாருங்கள் பால் இப்போ அப்பா வந்து அந்த பானை வச்சு பானை காஞ்சது பால் ஊற்றுறாங்க. அப்பா அந்த பால் தான் எடுத்துகிட்ருக்காரு. நம்ம வீட்டு மாட்டு பால் தான் எடுத்துகிட்ருக்காரு. எடுத்து கொஞ்சமாக 2 பானையிலையும் கொஞ்சம் பால் ஊற்றுவாங்க. அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் பால் ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு பால் நல்லா காய விடுவாங்க. கொஞ்சம் பால் கொதிச்சதும் அங்கே 2 தவளையில் புது தவளை. அந்த தவளை வந்து இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. எடுத்து 2 பாத்திரத்துலேயும் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அந்த தவளையை தண்ணி ஊற்றி ஆக்சுவலாக ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முந்தின நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. காலையில் எழுந்த உடனே பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி எல்லாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வைப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வில்லேஜ் சைடு பண்ணுறதுக்கு அடுப்பு திறக்கிற வரைக்கும் அரிசியில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த பிள்ளையாரை பிடிச்சி வாசலில் வச்சு கற்பூரை ஏற்றி அடுப்பை பற்ற வச்சு பானையை ஏற்றுறதுக்கு அடுப்பில் ஏற்றுறதுக்கு அப்புறமா தான் தண்ணி ஊற்றுவாங்க. எனக்கே இது தெரியாது. அம்மா சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். 3 கிலோ அரிசி போட்டு 2த்துக்கும் பிரித்து செய்வாங்க. பெரிய பாத்திரத்துக்கு 2 கிலோ அரிசி, சின்ன பானைக்கு 1 கிலோ அரிசி. அந்த இதில் இது பண்ணுவாங்க. இப்போ என் குட்டி வரா பாருங்கள், அதுதான் என் குட்டிமா. இப்போ ஒரு அப்பா பால் ஊற்றுறாரு பாருங்கள். பாத்திரத்தில் பால் ஊற்றுறாங்க. பால் ஊற்றி இதில் கொஞ்சம் பால் அதில் கொஞ்சம் பால் லைட்டாக தான் ஊற்றுவாங்க. ஏன்னா மாட்டுக்கு வந்து கொடுக்க போகிறதுனால பால் ஸ்மெல் வந்து மாடு சாப்பிடாது. ஏன்னா அதுடைய பால் அதுவே சாப்பிடாது இல்லையா, இது பண்ணுறாங்க. அம்மா என்னை கூப்பிடுவாங்க பால் ஊற்றுறதுக்கு. நான் வந்து ஊற்றிட்டு போயிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் நல்லா வச்சு இப்போ வந்து பாத்திரம் பாப்பா குட்டி வந்து குடி ஓடியா நான் போயிட்டு பாத்திரத்தில் தான் அரிசியை போட்டு அளந்து 3 படி 2 படி தனியாக 1 படி தனியாக அளந்து போட்டு நல்லா கழுவி போடுவாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து நல்லாயிருக்கும் பொங்கல் செலிப்ரேஷன்லாம். உங்கள் ஊர் சைடு எப்படி இருக்குன்னு இப்போ சொல்லுங்கள். இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கிராமமும் இல்லை ரொம்ப சிட்டியும் கிடையாது, மீடியமான ஒரு ஏரியாவில் நாங்கள் இருக்கிறது. மீடியமான ஏரியா தான் இது. அதனால் வந்து ஜல்லிக்கட்டு பார்க்குறது, கேம்ஸ் எல்லாம் நிறைய பார்க்குறது. எங்கள் ஊர் சைடு மாடு மண்டை மடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டு பொங்கல் அன்றைக்கி மந்தைக்கு போவோம். அன்றைக்கி சாமி ஊர்வலம் வரும். 2 ஏரியாவில் இருக்கிற சாமி, மாரியம்மன் சாமி 2 சாமி வந்து ஊர்வலம் வரும். ஊர்வலம் வந்து இந்த பொங்கல் டைமில் எப்பப்போ ஊர்வலம் வரும்னா திருவிழா அப்போ சாமி ஊர்வலம் வரும். ஆடி மாதத்தில் திருவிழா வைப்பாங்க. எங்கள் காலனியில் இருக்கிற கோயிலுக்கு திருவிழா வைப்பாங்க. இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா. அதனால் இப்போ வந்து அந்த கோயிலில் வந்து திருவிழா எதுவும் கிடையாது. பெரிய காலனியில் ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னால் வந்து சித்திரை திருவிழா தான். பழுவ திருவிழான்னு சொல்லுவோம். சித்திரை மாத திருவிழா தான். மதுரைக்கு எப்படி கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது ஃபேமஸோ அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து வானூரில் வந்து
பழுவு திருநாள் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சித்திரை திருவிழா. சித்திரை மாதம் வந்து காத்தவராயர் வந்து பழுவு ஏறுவாங்க. அந்த திருவிழா தான் ரொம்ப ஃபேமஸாக 9 நாளைக்கு நடக்கும். அந்த திருவிழா தான் ரொம்ப ஃபேமஸானது. நான் உங்களுக்கு அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். தண்ணி ஊற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் அரிசியை களைஞ்சி இதில் போடுவாங்க. இப்போ போடுறாங்க பார்த்தீங்களா, அரிசி களைஞ்சி வச்சு ஒரு பொடி அரிசி அதுலேயும் போடுவாங்க. அரிசி போட்டுட்டு பொங்கல் வச்சு படைக்கிறது பாருங்கள். இதே மாதிரி இந்த பொங்கல் எப்படி பொங்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் நல்லபடியாக எல்லாம் நன்மைக்கு என்பது போல் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை நானும் வேண்டி காட்டிக்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ தான் ஓப்பன் பண்ணது, வளர்ந்து வர சேனல். வி ஆர் ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருடைய ப்ளஸ் நல்ல உள்ளவங்க எல்லாருடைய ஆசீர்வாதமே எங்களுக்கும் தேவை. எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வி ஆல் பில் கமெண்டட் அண்ட் லைக் பண்ணுங்கள். இது நல்லா இல்லை, இது சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி எதுனா உங்களுக்கு வந்து எதுனா ஒரு அன்கன்வீனியன்ட் இருந்துச்சுன்னா, எந்த ஒரு க்ரீவன்சஸ் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர இதில் வந்து நாங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லதாக உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பார்க்குறோம். ஓகேங்களா. ஈரால் சப்போர்ட் மீ வைகா பிளாக்ஸ். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. என்ஜாய் பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே பொங்கல் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நாட்கள் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. அந்தந்த டைமில் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய்னால் காசை வச்சுக்கிட்டு எல்லாம் வாங்கணும், செலவு பண்ணணுன்ற என்ஜாய் இல்லை. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறதும் இல்லாததும். இந்த பொங்கல் எப்படி பொங்குதோ நல்ல ஹாப்பியாக பொங்கல் பொங்கி வழியுதோ அதே மாதிரி எல்லாருடைய வீட்லேயும் எல்லாருக்கும் நல்லது நடந்து நல்லதாக பொங்கி வழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. கத்து நீங்க பார்க்காத நீ செலவு